ஈச்சர் மோட்டார்ஸோட குவார்ட்டர் ஒன் ரிசல்ட் வந்திருக்கு. அதில் நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 20% கிட்ட அதிகரிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இயர் ஆன் இயரில் பார்த்தீங்கன்னா 918 கோரா இருந்திருக்கு. இதே சேம் பீரியடில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னா 918 கோரா வந்திருக்கு. இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா 20% அதிகரித்து 1101 கோடியாக வந்திருக்கு. அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா எல்ஐசியோட குவார்ட்டர் ஒன் ரிசல்ட் வந்திருக்கு. அதில் நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 9.6% அதிகரிச்சிருக்கு. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10,461 கோடியாக வந்திருக்கு. அவங்க ஈக்விட்டியில் எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 15,500 கோர் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. கொச்சின் ஷிப்பியோட ரிசல்ட் வந்திருக்கு, குவார்ட்டர் ஒன் ரிசல்ட். அதில் நெட் ப்ராஃபிட் வந்துட்டு 77% கிட்ட அதிகரிச்சிருக்கு. ரெவென்யூ பார்த்தீங்கன்னா 62% கிட்ட அதிகரிச்சிருக்கு. அதுவும் எதுலன்னு பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயரில். ஜேபி ஃபார்மாவோட ரிசல்ட் வந்திருக்கு. இதில் நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 25% கிட்ட அதிகரிச்சிருக்கு. இயர் ஆன் இயரில் 177 கோரா நெட் ப்ராஃபிட் காமிச்சிருக்காங்க. ஆதார் ஹவுசிங் ஃபினான்ஸ் குவார்ட்டர் ஒன் ரிசல்ட் வந்திருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வந்து 37% கிட்ட அதிகரிச்சிருக்கு இயர் ஆன் இயரில். ஆதார் ஹவுசிங் ஃபினான்ஸ் பார்த்தீங்கன்னா 13 நியூ பிரான்ச்சஸை ஆட் பண்ணியிருக்காங்க. அதுவும் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா இமாச்சல் பிரதேசத்தில் மொத்தமாக எவ்வளோ பிரான்ச் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 535 பிரான்ச் வச்சுருக்காங்க. ஆதார் ஃபினான்ஸோட டெக்னிக்கல் அனலைஸ் பார்க்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இப்போ சப்போர்ட்டு கிட்ட வந்து ட்ரேட் ஆகுற மாதிரி காமிச்சிருக்காங்க. இதே சப்போர்ட்லேருந்து ட்ரேட் ஆனிச்சுன்னா இப்போ நமக்கு பழைய ஹை கிட்ட போகணுன்னா எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 480 கிட்ட போணுச்சுன்னா பழைய ஹை கிட்ட போகும். நமக்கு எவ்வளோ கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஷேர் இப்போ வாங்கி வச்சோம்னா ஒரு 60 ரூபா கிட்ட கிடைக்கிற மாதிரி காமிக்கிறாங்க இந்த ஷேரு. இந்த ஷேரோட ஃபண்டமெண்டல் அனலைஸ் வேணுமாங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபண்டமெண்டல் அனலைஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி சும்மா நம்ம பேசிக்காக மட்டும் பார்த்துட்டு போகலாம். ஆதார் ஹவுசிங் ஃபினான்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டலாக நம்ம பார்க்கலாம். மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா 17,848 கோரா இருக்குது. ஹை பார்த்தீங்கன்னா 487 பேர் இருக்குது. டிவிடெண்ட் ஈல்டு பார்த்தீங்கன்னா 0 காட்டுது. இண்டர்சி பி பார்த்தீங்கன்னா 21 காட்டுது. ஏன்னா ஸ்டாக்கோட பி பார்த்தீங்கன்னா 23 இருக்குது. அதிகமாக இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. இங்கே பிஇ ரேஷியோ பார்க்கலாம் எவ்வளோ இருக்குதுன்னு. பிஇ ரேஷியோ பார்த்தீங்கன்னா மீடியன் பியோட கம்மியாக ட்ரேட் ஆகுற மாதிரி காமிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா அதிகரிச்சுட்டே இருந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னாலும் அதிகரிச்சுக்கிட்டே இருந்திருக்கு. என்பிஏவும் கொஞ்சம் அதிகரிச்சிருக்கு. இது மட்டும்தான் அது இல்லை குறைஞ்சிருக்கு. என்பிஏ பார்த்தீங்கன்னா ஜூனில் பார்த்தீங்கன்னா 1.46 இருந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா 1.31 இருக்குது.